அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த அப்ஜெக்டிவ் ஆஃப் நவ்யா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவ்யா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் உத்தரப்பிரதேசில் இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ இளம் பருவ பெண்களுக்கான தொழில் பயிற்சி அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. சரியா? அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் பி அவார்டட் தகைசால் தமிழர் அவார்ட் ஃபார் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தகைசால் தமிழர் விருது 2021 இருந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சங்கரையா அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா 2வது விருது நல்லக்கண் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. 3வது விருது வந்து பார்த்தீங்கன்னா, வீரமணி அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. 4வது விருது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, குமரி அனந்தன் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? குமரி அனந்தன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ ஓகேவா? 2025ல யாருக்கு அப்படின்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. அடுத்தது, தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் டூ ரெகக்னைஸ் தலிபான் கவர்ன்மென்ட் இன் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தை அங்கீகரித்த உலகின் முதல் நாடு. ஸோ தலிபான் அரசாங்கம் எப்போ வந்திருக்கும்னா 2021ல ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அமெரிக்க படைகள் வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இந்த தலிபான் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அவங்களோட பஸ்து அப்படிங்கிற மொழியில வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மீனிங். சரியா? ஸோ இந்த அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் நாடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஓகேவா? ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following country has become the first country to accept India's UPI in Caribbean region அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் நாடுகளில் எது கரீபியன் பிராந்தியத்தில் இந்தியாவின் யூபிஐயை ஏற்றுக்கொண்ட முதல் நாடாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட யூபிஐயை கரீபியன் ரீஜன்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டது யாருன்னா ட்ரினிடாட். ஓகேங்களா? இவங்க தான் 8வது நாடாக வந்திருக்காங்க வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா. அப்போ 7 நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பூட்டான், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், 3வதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாலத்தீவுகள் மால்தீவ்ஸ், 4வதா யார் அப்படின்னா நேபாள், 5வதா யாருன்னா சிங்கப்பூர், 6வது நாடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, 7வது நாடு வந்து நமக்கு யுஏஇ. சரியா? இப்போ 8வது நாடா யார் வந்திருக்காங்கன்னா ட்ரினிடாட். சரியா? அடுத்தது, who among the following is இந்தியன் நேவிஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஃபைட்டர் பைலட். கீழ்கண்டவர்களில் இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆஸ்தா பூனியா. சரியா? இதுவே இந்தியாவோட விமானப்படையில ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர்னு கேட்டா அவங்க அவனி சதுர்வேதி. சரியா? ஸோ இவங்க வந்து ஏர் ஃபோர்ஸ்ல, ஆஸ்தா பூனியா வந்து நேவில. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.